லலிதா அஷ்டோத்தரத்துல ஒரு நாமாவளி வருது. சகஸ்ரரதி சௌந்தர்ய சரீராயே நமோ நமக. ரொம்ப அழகு. 1000 ரதிகளினுடைய சௌந்தரியமான சரீரத்தை கொண்டவ லலிதா மகா திரிபுர சுந்தரி. அப்பேற்பட்ட அம்பிகை தான் பக்தனை காப்பாத்துறதுக்காக ஒரு க்ஷணம் மகாகாலியா மாறுறதுக்கு அவளுக்கு தயங்க மாட்டா. ரொம்ப அகோரமான ஒரு ரூபம். அந்த அகோரமான ரூபத்துக்கு அடங்கறதுக்கு, அவளை அடக்கிறதுக்கு இந்த லோகத்திலே யாருமே கிடையாது. பரமேஸ்வரனே கீழே படுக்க போட்டு அதுக்கு மேல அம்பாள் நல்லா ஒய்யாரமா நிக்கிறா. நாக்கெல்லாம் தொங்கம் போட்டுண்டு நல்ல பராக்கிரமத்தோட. அப்பேற்பட்ட அம்பிகைய தன்னுடைய உள்ளங்கையில அடக்குனவர் யாருன்னா சுப்பிரமணியர். ஏன் அப்படின்னா, சுப்பிரமணியரோட கையில இருக்கக்கூடிய அந்த வேல், அதுக்கு சக்தி ஆயுதம்னு பேர். அந்த ஆயுதத்தை நினைச்சாலே எதிரி கிடையாது, சத்ரு உபத்ரவ கிடையாது. அப்பேற்பட்ட அந்த ஆயுதத்தை தான் உள்ளங்கையில புடிச்சுட்டு இருக்கா. அதாவது அம்பிகையே தன் உள்ளங்கையில் அடக்கக்கூடிய ஒரு வல்லமை சுப்பிரமணியருக்கு உண்டு. லலிதா அஷ்டோத்தரத்துல ஒரு நாமாவளி வருது. சகஸ்ரரதி சௌந்தர்ய சரீராயே நமோ நமக. ரொம்ப அழகு. 1000